ஹே guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய ரீசெண்ட் யூகே ட்ரிப்க்கு நான் என்னுடைய ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸாக என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்றத வந்து குயிக்காக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இட் வாஸ் அ வெரி ஹரி பேக்கிங் சுச்சுவேஷன். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதெல்லாம் எனக்கு எஃபெக்டிவாக இருக்கும், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், என்னுடைய ஃபேவரட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் வந்துட்டு பிக் பண்ணி எடுத்து போட்டேன். லிட்ரலாக ஐ ஹாவ் எவ்ரிதிங் இன் திஸ் ஜிப்லாக் கவுச். ஏன்னா ஐ வாஸ் ரன்னிங் ஷார்ட் ஆன் டைம், வெரி ஷார்ட் ஆன் டைம். ஸோ தனியாக ஃபேன்சியாக பேக்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது அந்த வேலைக்கெலாம் வந்துட்டு வேலையே இல்லை, லைக் டைமும் இல்லை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ யூகேயோட கிளைமேட் வந்து இங்கே ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர். பட் எனக்கு நான் இது வரைக்கும் வெஸ்டர்ன் சைடே வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகாததுனால எனக்கு வந்து இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலராக இருக்குது. ப்ளஸ் அட் த சேம் டைம் ட்ரையிங்காகவும் இருக்குது. என்னுடைய ஸ்கின்னுக்கும் சரி, ஸ்கேல்ப்புக்கும் சரி. ஸ்கேல்ப்புக்கு, ஹேருக்கு ஐ எம் ஸ்டில் ஃபிகரிங் அவுட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இங்கே வந்து ஐ எம் ட்ரையிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், பட் ஃபார் த ஸ்கின் டச்சுட் ஐ எம் சேஃப் இப்போதைக்கு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் ஐ எம் கரண்ட்லி ரிலைங் ஆன். ஆக்சுவலாக ஐம் ஷோயிங் இன் நோ பர்டிகுலர் ஆர்டர். ஓகேவா? நான் லிட்ரலாக பவுச்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்ன அப்படின்றது. அதோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக அமேசானில் செக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆஃபர் டைமும் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் டைம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்க போகுது. ஸோ மேக் ஷுர் யூ செக் இட் அவுட். ஓகே, முதல்ல ஆர்டினரியோட சால்சிலிக் ஆசிட் சீரம். ஸோ சால்சிலிக் ஆசிடா, நைசனமைடா, ஹைலரானிக் ஆசிடா 3 இருந்தது. எல்லாத்தையும்லாம் எடுத்துகிட்டு போகிற பிளான் கிடையாது. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னை வந்துட்டு காம்பேட் பண்ணும் அண்ட் இந்த ஒயிட் ஹெட் பிரச்சனை அதையும் வந்துட்டு சால்வ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு சால்சிலிக் ஆசிட் would be the one for me. ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து இந்த ஒயிட் ஹெட் சுச்சுவேஷனை டார்கெட் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் இந்த சால்சிலிக் ஆசிட் வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ஐ பேக்ட் 2. ஒன்று வந்துட்டு பியூட்டி ஆஃப் ஜோசானோட சன்ஸ்க்ரீன். இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திக்காக இருந்தது, ஹைட்ரேட்டிங்காக, மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது ஸ்கின்ல. எனக்கு என்னுடைய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் தான். பட் நல்ல வேலை நான் இதை வந்துட்டு பேக் பண்ணேன். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது. முக்கியமாக இந்த வாயை சுற்றி இருக்க ஏரியா, மோஸ்ட்டாக வாயை சுற்றி இருக்க ஏரியா தான் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆகுது. மூக்கெலாம் வந்து ஆயிலி ஆகுது. பட் இந்த ஏரியா இட்ஸ் ட்ரைங் அவுட் ஃபாஸ்ட். அதுவும் கொஞ்சம் கோல்டராக விண்ட் அடிக்குது அப்படின்னும் போது. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு வந்துட்டு திஸ் இஸ் ஆக்சுவலாக ஒர்க்கிங். இங்கே சம்மரில் சன்செட் எப்போ தான் ஆகுது. இப்போ டைம் வந்து ஆக்சுவலாக 8:45 PM. நான் உட்காந்து எடுக்கிறது வந்துட்டு லிட்ரலாக நேச்சுரல் லைட்டில் சன்செட் ஆகிட்டுருக்கு. அந்த லைட்டே இட்ஸ் டூயிங் த ஜாப். ஸோ அந்த லைட்டும் போகிறதுக்குள்ளே நான் வந்துட்டு எடுத்தாகணும். பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சன் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே 10 o'clock வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் மை ஸ்கின்னோட சிச்சுவேஷன் கண்டிஷன் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஆர் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்வாலஜிக்காவோட இந்த க்ளோ ப்ளஸ் டியூவி சன்ஸ்க்ரீன். இது வந்து இல்லாமல் இருக்காது. அதனால் நான் இது வந்து கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு நான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், மைல்டாக இருக்கும், ப்ளூ காஸ்ட் எதுவும் கொடுக்காது, சிம்பிளாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். என்னோடய ஸ்கின்ல இது நல்லாவே ஒர்க் பண்ணும். ஸோ ஐ பாட் தீஸ் 2 சன்ஸ்க்ரீன்ஸ். டோனிமோலியோட இந்த டோனர் நான் எடுத்துகிட்டு வந்தேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக 2 நாள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இங்கே அந்தளவுக்கு டோனருக்கு வந்து வேலை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஐம் ஜஸ்ட் வாஷிங் மை ஃபேஸ். என்னுடைய மூக்கை வந்துட்டு காட்டன் பேட் வச்சு ஒழுங்காக க்ளீன் பண்ணுறேன், ஒயிட் ஹெட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் ரிமூவிங் மை மேக்கப். அதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் அப்ளைங் அ திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர். இது கூட நான் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். மேபி இன்னிலேருந்து ஐ மைட் யூஸ். ஸோ இது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஐ ஸ்டில் ஹாவ் திஸ் இன் மை எசென்ஷியல்ஸ் கிட். தென் ஐ ஹாவ் டு ஹாவ் திஸ், என்னுடைய அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது வந்து ஸ்கின் கேர் கேட்டகரியில் வராது, பாடி கேரில் வரும். சில பாடி கேரும் இருக்குது, நான் காமிச்சிடறேன். எல்லா பாடி கேரும் காமிக்க போகிறது கிடையாது. இப்போது இருக்கிறது மட்டும் ஐ ஷோ யூ. ஸோ டவ்வோட அல்டிமேட் கவர் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இது 2 எடுத்து போட்டுக்கிட்டேன் நான். இட்ஸ் அ மந்த் லாங் ட்ரிப் ஃபார் மீ. ஸோ இது காலியாச்சுன்னா, இது கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஐ ஹேட் டூ. ஓகேவா? பேக்கப்ன்ற மாதிரி. ஸோ அந்த பேக்கப்பையும் எடுத்து போட்டு வந்துட்டேன். ஸோ திஸ் கீப்ஸ் மை அண்டர் ஆர்ம் ஆர்டர் ஃப்ரீயாக, ஸ்வெட் ஃப்ரீயாக, ஸ்டிக்கி ஃபீலிங்காக இல்லாமல் 24 hours வந்துட்டு கரெக்டாக அட்லீஸ்ட் 30 hours. ஓகே, 30 hours வந்து இது நல்லா வந்து இந்த ஸ்டிக்கி ஃபீல் இல்லாமல் ஸ்வெட் ஃப்ரீயாக, ஆர்டர் ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கும். ஸோ ஐ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் திஸ் ஒன் ப்ராடக்ட். அடுத்து எம்ப்ரையோலிஸோட மாய்ஸ்சரைசர். இது ஒரு ரீசன்ட் பிக் தான். இது வந்து நல்லா இன்டென்ஸாக ஹைட்ரேட் பண்ணுது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுதுன்ற ஒரு ரீசனுக்காக ஐ டுக் திஸ் வித் மீ இந்த ட்ரிப்க்கு. பிகாஸ் ஐ நியூ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும், ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சரி, ஓகே ஃபைன். அங்கே தான் நமக்கு வந்து இது கொஞ்சோண்டு இன்டென்ஸாக இருந்துச்சு, மேபி இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக திஸ் இஸ் ரியலி ஹெல்பிங் மீ. இங்கே எனக்கு வந்து வந்த 2வது நாளே வாயை சுற்றிலாம் ட்ரை ஆச்சு.
அதுக்கு வந்து திஸ் ஹாஸ் பீன் அ கிரேட் சொல்யூஷன். அந்த ட்ரைனஸ் எல்லாம் வந்து காம்பேட் பண்ணி திருப்பி மாய்ஸ்சரை வந்து என்னுடைய ஸ்கின்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணேன் எக்ஸப்ட் மை பாடி லோஷன், பாடி பட்டர். பாடிக்கு லோஷன் வைஸ் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே வந்து தான் ஐ காட் திஸ் வேஸ்லினோட கோகோ பாடி லோஷன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது இது வந்து அத்தியாவசியம் அப்படின்ட்டு இதை கண்ணில் பார்த்தோன்னே ஐ நீட் திஸ் அப்படின்ட்டு இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாடி லோஷன்ஸ் அவுட் தேர் இந்த மார்க்கெட். உங்களுக்கு வந்து இது டிசப்பாயிண்ட் பண்ணவே போகிறது கிடையாது. ஏன்னா இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஒழுங்காக. இட் மாய்ஸ்சரைசஸ் யுவர் ஸ்கின், ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். என்னுடைய ஸ்கின் வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின். முகத்தை தவிர இந்த கை, எல்போ, கால், முட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். ஐ நீட் இன்டென்சிவ் ஹைட்ரேட்டிங் பாடி பட்டர்ஸ் இல்லைனா பாடி ஆயில்ஸ். பாடி ஆயில் கூட நான் எடுத்துகிட்டு வரல எதுவுமே. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஆப்ஷனாக இருக்கும் என்னுடைய பாடி கேரில். பாடி மாய்ஸ்சரைசிங்னு வரும்போது ஐ ஆல்சோ காட் ஃபியூ அதர் பிராண்ட்ஸ் பாடி பட்டர்லாம். அது வந்து யூகேயில் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ஹால்னு நான் உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் ஐ ஷோ யூ வாட் ஐ காட் திஸ் ஸ்னெயில் மியூசிங் திங். ஏதோ கேப் கூட கீழே விழுந்து கிடக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் நெவர் டச் திஸ். இந்த ட்ரிப்பில் இங்கே வந்ததுலேருந்தே ஐ திங்க் ஐ ஹாவ் டு யூஸ் திஸ். ஐ திங்க் மை ஸ்கின் இஸ் டூயிங் குட் இது இல்லாமல் இப்போதைக்கு. ஸோ நான் ரொம்ப போட்டு சஃபகேட் பண்ண வேணாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஈவினிங் டைம் மேலே தான் எங்கேயா வெளியில் போகிறேன்ட்டு மேக்கப்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட வீட்டுக்கு வர்றது 10-11 இந்த டைமுக்கு வரேன். வந்துட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு சும்மா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு படுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ஐம் நாட் லைக் வெரி மச் இன்டு லைக் இன்டென்சிவ் ஸ்கின் கேர் ரூட்டன்ஸ்லாம், அதுவும் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ மார்னிங் டைமில் நான் பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு சுத்தமாக பண்ணுறது கிடையாது. ஐ ஜஸ்ட் வாஷ் மை ஃபேஸ் டபுள் கிளென்சிங்லாம் பண்ணி அண்ட் தென் ஐ புட் ஆன் அ திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர். ஸோ டபுள் கிளென்சிங் நான் தான் ஞாபகம் வந்தது. ஐ ஆல்சோ ஹாவ் மை ஃபேஸ் ஷாப்போட கிளென்சர். ஐ கிவ் யூ தி இமேஜ் ஹியர். ஃபேஸ் ஷாப்போட கிளென்சர் வித் மீ அண்ட் என்னுடைய ஃபேஸ் ஷாப்போட கிளென்சிங் ஆயில். இட்ஸ் அ மஸ்ட். ஐ ஆல்சோ காட் ஒரு பிராண்டோட கிளென்சிங் ஆயில். இங்கே வந்து அந்த பிராண்டோட மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து செம்ம ஃபேமஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுறோன்னு பேக் இன் இந்தியா. பட் இங்கே வந்துட்டு அந்த பிராண்டில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தே ஹேவ் சன்ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர்ஸ், டோனர்ஸ், கிளென்சிங் ஆயில், மைசல்லா வாட்டர்னு. ஸோ அதில் வந்து இந்த பிராண்டில் கிளென்சிங் ஆயில் நான் வாங்கியிருக்கேன். அது என்ன பிராண்ட் அப்படின்ட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். Again, I'll expose what that product is in my UK haul video. So stay tuned for that. So yeah, இந்த ஸ்னெயில் மியூசினும் வாங்கி வச்சுருக்கேன். ஐ மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இன்னும் நான் யூஸ் பண்ணலை. Who knows, I might use. அப்புறம் I needed this with me. So I got this. இது வந்து Innisfreeயோட சூப்பர் வல்கானிக் க்ளே மாஸ்க். இது வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன். வீக்லி ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஐ நோ இட்ஸ் அ பிட் ட்ரை climate வைஸ், என் ஸ்கின் வைஸும். பட் ஸ்டில் ஐ நீட் திஸ் என்னுடைய இந்த ஆயிலி மூக்கு சுச்சுவேஷனை காம்பேட் பண்ணுறதுக்கு, டீல் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலாக ஒர்க்கிங் குட். ஒரு வாட்டி போட்டேன், நல்லா தான் இருந்தது. என் ஸ்கின் எக்ஸ்ட்ரீமாக ட்ரைலாம் எதுவும் பண்ணலை இது. ஸோ இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இட்ஸ் மேஜிக் இன் அ டப் மாதிரி எனக்கு. ஐ absolutely love this face mask. லிப் பாம் வந்து ஐ ஹாவ் தி ஃபேஸ் ஷாப் லிப் பாம். இது வந்து ஒரு வைட்டமின் சி பேஸ் பண்ண லிப் பாம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நரிஷிங் ஆன் த லிப்ஸ். இது வந்து லெனேஷ்க்கு வந்துட்டு ஒரு போட்டி போடுற மாதிரியான ஒரு லிப் பாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ absolutely love லெனேஜும். ஐ ஆல்சோ ஹாவ் த லெனேஜ் ஒன் வித் மீயும் கூட. லிப் பாம்ஸ் வந்து எங்கள் எல்லா பேக்ஸ்லேயும் ஒன்றுன்ட்டு இருந்துரும். இப்போ ஐ ஹாவ் திஸ் வித் மீ. ஸோ ஐ எம் ஷோயிங் திஸ். இன்னொரு அஃபோர்டபுளான ஆப்ஷன், ஐ ஆல்சோ கிவ் த லிங்க் ஃபார் தட். அது வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். அது உங்களுக்கு டிண்டட் ஆப்ஷன்ஸும் வருது. அது லிட்ரலாக உங்களுக்கு 110 rupees அவ்வளோதான். லெனேஜ் வந்து உங்களுக்கு 1100 rupees. ஸோ ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன். உங்கள் லிப்ஸை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும், க்ளாஸியான ஃபினிஷ் கொடுக்கும். டிண்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடாத ஒரு ஆள் அப்படின்னா கூட மைல்டான டிண்டோட போட்டுக்கிறீங்க அப்படின்னா தட் would do the job. ஸோ அது. பட் திஸ் இஸ் ஆல்சோ அ கிரேட் ஆப்ஷன். இது வந்து லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்ட்டு இருக்குது. பட் நீங்கள் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எப்போ வேணால் யூ கேன் யூஸ் திஸ். ஸோ இது. அதுக்கப்புறம் திஸ் வாஸ் வித் மீ இன் மை கேபின் பேக். இது வந்து ஒரு ஹேண்ட் க்ரீம். ஸோ சானிடைசர் போடுறோம் இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலாம் கை வந்து சீக்கிரம் காயும். அதுக்கு ஒன்று, அதை ஹைட்ரேட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்றுனா வாசனையாக இருக்கும். இது வந்து பாடி ஷாப்போட ஸ்ட்ராபெரி ஹேண்ட் க்ரீம். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு ஃப்ரூட்டி வாசனை அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஓவர் பவரிங் கிடையாது. ஸோ இது ஹேண்ட் க்ரீம்
மஸ்ட். இதெல்லாம் தான் என்னுடைய யூகே ட்ராவலுக்கு நான் என்னுடைய ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ், பாடி கேர் எசென்ஷியல்ஸாக எடுத்து வச்சுக்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ். இன்னமும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஐ நோ. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்த ஊருக்கு வந்துட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹால் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தால அந்த வீடியோவில் ஐ இன்க்ளூட் அதையும் கூட. இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போ அமேசானில் உங்களுக்கு நல்ல நல்ல டீல்ஸில் கிடைக்க போகுது. ஸோ மேக் ஷூர் யூ யூஸ் தி சேல் டைமும் கூட உங்களுக்கு தேவையான பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிறதுக்கு. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.